கல்யாணமாகி முதலிரவு முடிஞ்ச பெண்களை கடத்தி, முதலிரவுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு ரேப் பண்ணி கொலை பண்ற சைக்கோபாத்ல பத்தின படம் தான் இந்த படம். 2023ல தெலுங்குல கிரைம் த்ரில்லர் படமான சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த படத்த பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன காட்டுறாங்க. அங்க ஒரு பையன் டீ எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறான். அங்க ஒரு லேடி உடம்பெல்லாம் சகதியை பூசிக்கிட்டு எவனோட தலையையோ வெட்டி கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க உள்ள எல்லாரும் இவங்கள பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நேரா இப்ப உள்ள போறாங்க. அங்க உள்ள ஒரு லேடி கான்ஸ்டபிள் இவங்கள பார்த்து மயங்கியே விழுந்துடுறாங்க. எஸ்ஐ இப்ப போன் பேசிட்டு இருக்காரு. அவர் டேபிளுக்கு போயிட்டு இந்த வெட்டி எடுத்துட்டு வந்த தலைய டேபிள் மேல வைக்கிறாங்க. அதை பார்த்து அவர் ஷாக் ஆகி உடனே பாடி எங்க அந்த மாதிரி கேக்குறாரு. அடுத்த சீன்ல கிணத்துக்குள்ள இருந்து இப்ப பாடியே எடுக்கிறாங்க. அதாவது தலை இல்லாத அந்த உடம்ப. இப்ப பின்னாடி ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் போலீஸ் தான். இவரு பேரு அனுதீப். இவரு பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இவர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாரு. அதனாலே இவருக்கு ஐஏஎஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவர் ஐஏஎஸ் சூஸ் பண்ணாம ஐபிஎஸ் சூஸ் பண்ணிருப்பாரு. அதனால இவருக்கு சாத்தூர்ல 3 மாசம் ட்ரைனிங் போட்டிருப்பாங்க. இந்த 3 மாசத்துல என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி இப்ப நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்ப அனுதீப காட்டுறாங்க. இவங்க லவ்வர் கூட பேசிட்டு இருக்காரு. இவங்க ஒரு டாக்டர். இவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்னையும் உன் கூட கூட்டு போ அப்படின்ற மாதிரி அனுதீப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அனுதீப் சொல்றாரு, நானே ட்ரைனிங்க்கு போறேன், அங்க ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குமான்னு தெரியல, உன்னை எப்படி கூட்டு போக முடியுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, எந்த ஊருக்கு போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, சாத்தூர்னு சொல்றாரு. உடனே அவங்களும் லேப்டாப்ல சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணோடனே படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்த சீன்லயே புதுசா கல்யாணம் ஆன ஒரு ஜோடியை காட்டுறாங்க. கல்யாண பொண்ணு வீட்ல இருந்து எதுக்கோ வெளில வருது. அப்ப அவன் புருஷனும் வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கிறான். அங்க துணி எடுக்க வந்த ஒரு பாட்டி அவனை பார்த்து கேக்குது, என்னடா வெங்கடேஷா, உன் பொண்டாட்டியே கண்ணாலே பாசமாக்கிடுவ போல அப்படின்ற மாதிரி கேக்குது. உடனே அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். கல்யாண பொண்ணுட்டையும் சொல்லுது, என்னவா பார்த்து நடந்துக்கோ, இன்னைக்கு தானே உனக்கு முதல் இரவு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லுது. அப்படியே எதிர்த்த வீட்டுல காட்டுறாங்க. ராதாங்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட் திருப்பதிய தொடப்பக்கட்டையாலே அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இந்த பாட்டியும் எங்க வீட்டுல ராமாயணம் ஆரம்பிச்சிருச்சு, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. போயிட்டு ராதா கிட்ட கேக்குறாங்க, ஏன் அவனை போட்டு தொடப்பக்கட்டையாலே அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ராதாவும் சொல்றாங்க, இவன் குடிச்சிட்டு வந்து அடுப்பாங்கரையில ஒண்ணுக்கு பெஞ்சு வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவனை நல்லா அடிங்கிற மாதிரி இந்த பாட்டியும் சொல்லுது. இவனும் சொல்றான், அது நான் போல நாய் போய் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நாய் மேல பழிய தூக்கி போடுறான். அப்ப கரெக்டா பஞ்சாயத்து தலைவரும் வீட்டுக்கு வராரு. அவர் பார்த்துட்டு, ஏன்டா திருப்பதி, டெய்லியும் பொண்டாட்டி கையில அடி வாங்கறதுக்கு பதிலா இந்த குடிப்பழக்கத்தை விட்டுறலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே ராதாவும், இவெல்லாம் குடிப்பழக்கத்தை விட மாட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ எப்படியே போய் தொலை, எதுக்கடா ஏன் துணியை ஒழுங்கா அயன் பண்ணாம வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சட்டையை எடுத்து ராதாட்ட கொடுக்குறாரு. உடனே ராதாவும், மன்னிச்சிருக்கண்ணா, நம்மளுக்கு நானே உங்க சட்டையை அயன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு கல்லாப்பட்டியில இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. என்னமா இது அப்படின்ற மாதிரி இவரு கேட்க, இல்லன்னா உங்க சட்டையில ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு, எங்களுக்கு உழைக்காத காசுலாம் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. உடனே இவரும் சிரிச்சுக்கிட்டு, இந்த ஊர்லயே நேர்மையான ஆள்னா நீ ஒரு ஆள் தாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டார்டிங்ல புதுசா கல்யாணம் ஒரு ஜோடியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட போட்டோவை இவன் கையில வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பான் போல. இப்ப இவன் சொல்லிட்டு இருக்கிறான், நாங்க 2 பேரும் ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம், ஆனா அவன் என்ன விட்டுட்டு அந்த வெங்கடேஷ கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸும் இவன் பக்கத்துல உட்காந்து உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கானோ, நாங்களா இருந்தா அப்பெல்லாம் விட்டுருப்போமா, நீ பண்ண வேண்டியதை பண்ணிருக்கணும், நீ எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்ப ஃபீல் பண்ணா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கானோ. இவனும் நல்லா குடிச்சிட்டு அவளை ஏதாச்சும் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி கோபமா பேசிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில மாதவின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அழுதுகிட்டே ஓடியாடுறாங்க. திருப்பதி, ராதா எல்லாருமே அங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம போலீஸும் கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அனுதீப் தான். அவர் வந்து அந்த கொலை நடந்த இடத்துல எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு உள்ள இருக்கிற பாடியையும் பாக்குறாரு. பார்த்துட்டு இது ரேப் அண்ட் மர்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப கரெக்டா பஞ்சாயத்து தலைவரும் அந்த இடத்துக்கு வராரு. வந்தோடனே எஸ்ஐயும் அனுதீப்பை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, 3 மாசம் கழிச்சு இவர் ஃபியூச்சர் எஸ்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம பஞ்சாயத்து தலைவரும் சொல்றாரு, இந்த மாதிரி எங்க ஊர்ல நடந்ததே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அனுதீப் சொல்றாரு, புருஷனையும் மாமனாரையும் வண்டியில ஏத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவங்களும் வண்டியில ஏத்துறாங்க. அப்ப புருஷங்காரன் சொல்றான், சார் என் ஒய்ஃபை நானே எப்படி கொலை பண்ணுவேன், சத்தியமா நான் கொலை பண்ணல சார், அந்த விநாயக்குங்கிறவன் தான் எங்க எங்கேஜ்மெண்ட்ல வந்து என் ஒய்ஃபை மிரட்டினா, நீ கல்யாணம் பண்ணா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டினா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ராதாவையும் திருப்பதியும் காட்டுறாங்க. இவங்க ஏதோ நாட்டு வைத்தியர் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காங்க.
ஏன்னு பார்த்தா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து குழந்தையே இல்லையா. அதனால இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த நாட்டு வைத்தியரும் கேக்குறாரு, ஏன்டா திருப்பதி, இன்னும் உனக்கு நான் எந்த மூலிகைடா குடுக்கறது? எப்பதானே உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ராதாவும் சொல்றாங்க, சார் ஏதாச்சும் நல்ல மூலிகையா குடுங்க, எங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்க பேரே வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நாட்டு வைத்தியர் சொல்றாரு, ஏமா என் பேரை வைக்கிற, என் பொண்டாட்டி ஏற்கனவே ஒரு சந்தேக பேயி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த விநாயக்குங்கிறவன போலீஸ் எப்படியோ ஒரு வழியா தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு வந்து அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அனுதீபம் சொல்றாரு, எதுக்கு அடிக்கணும், நம்ம என்கொயரிக்கு தானே கூட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு எஸ்ஐ சொல்றாரு, சார் இவனெல்லாம் அடிச்சு விசாரிச்சாதான் உண்மை வெளில வரும், நீங்க கொஞ்ச நேரம் வெளில இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவங்க அடிக்கிற அடி தாங்க முடியாம நான் தான் பண்ணங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இப்ப அவனை கோர்ட்டுக்கு கூட்டு போறதுக்காக வெளில கூட்டு வராங்க. அப்ப அனுதீப் காலில் விழுந்து கதறான், சார் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான், அவன் மேல அந்த கோவத்துல அவளை கொன்றுவான்னு சொன்னேன், அதுக்கு நான் உண்மையில கொல்லலாம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறான். இப்ப அனுதீப்பும் இவர் கையில இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில தூக்கி போடுறாரு. உடனே அவனும் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கிறான். உடனே இவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அனுதீப் சொல்றாரு. உடனே எஸ்ஐயும் ஏன் சார் இவனை கூட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் சொல்றாரு, கொலை பண்ணவன் ரைட் ஹேண்டு, இவன் லெஃப்ட் ஹேண்டு, இவன் கிடையாது. இன்னொன்னு, கொலை பண்ணோட ஃபுட் பிரிண்ட் வந்து 10, இவனுக்கு 8, அதனால கண்டிப்பா இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அங்க இருந்த லேடி போலீஸும் சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே எஸ்ஐயும் திரும்பி பார்த்தோன்னே அப்படியே அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப இன்னொரு போன் வருது. எஸ்ஐ எடுத்து பேசுறாரு, இன்னொரு கொலை நடந்திருக்கு சார் அப்படின்ற மாதிரி அங்க உள்ளவங்க சொல்றாங்க. உடனே எஸ்ஐயும் ஷாக் ஆகி இன்னொரு மர்டர் நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்ப இவங்க எல்லாமே அங்க கிளம்பி போறாங்க. அங்க போனா பொண்ணோட வீட்டுல கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப அனுதீபும் அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பஞ்சாயத்து தலைவரும் வராரு. அவர்கிட்ட எஸ்ஐ கேக்குறாரு, மாப்பிள்ளையோட வீட்டுல எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே பஞ்சாயத்து தலைவரும் சொல்றாரு, அவ முறை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால அவங்க வீட்டை சந்தேகப்படுறதுல நியாயமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அனுதீபும் சொல்றாரு, சந்தேகப்பட வேண்டியது வீட்டுல உள்ளவங்கள இல்ல, இந்த ஊர்ல உள்ளவங்கள தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே நடந்த கொலையும் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த கொலையும் இந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அதனால இதை பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அனுதீப் சந்தேகப்படுறாரு. அதுக்கு நம்ம எஸ்ஐ சொல்றாரு, இது ஒன்றும் ஃபாரின் கிடையாது, சைக்கோ கில்லர்ஸ் இருக்கிறதுக்கு, இது சாத்தூருங்கிற சின்ன ஊரு, அதனால ஒரு கொலையும் இன்னொரு கொலையும் சம்பந்தப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அனுதீபும் இப்ப அவங்க லவ்வர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச பெண்களை மட்டும் தான் அவன் கொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்க லவ்வரும் சொல்றாங்க, ச்சே, புதுசா கல்யாணம் ஆனவங்க எவ்வளவு சந்தோஷமா அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு கேக்குறாங்க, உனக்கு ஏன் எந்த குழுவுமே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே அனுதீபுக்கும் யோசனை வருது. உடனே நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேகமா போறாரு. போய் அந்த இடத்த தேடி பாக்குறாரு. ஒரு போன் ஒண்ணு கிடக்கு. இது அந்த பொண்ணோட போனு போல. அந்த போனை ஆன் பண்ணி பாக்குறாரு. அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து அந்த போனை சார்ஜ் போட்டு அந்த போனை ஆன் பண்றாரு. ஆன் பண்ணாதான் தெரியுது, அதுல வீடியோ ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல அந்த பொண்ணு அவன் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு அவகிட்ட தப்பா நடந்து அவளை கொலை பண்ணிருக்க ஃபுல் வீடியோவும் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை பார்த்து அங்க உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அங்க உள்ள ஒரு லேடி போலீஸ் அழுதுகிட்டே சொல்றாங்க, அவனை சும்மாவே விடக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராதாவோட தங்கச்சி இப்ப குளிக்க போறாங்க. இந்த திருப்பதியோட தம்பியும் போன் வழியா திருட்டுத்தனமா வீடியோ பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா திருப்பதியோட பாட்டி வந்துடுறாங்க. பார்த்துட்டு, "டேய் என்னடா பண்ற அப்படின்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு அதை எடுத்து விட்டு போறான். இப்ப ராதாவை காட்டுறாங்க. ராதாவும் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திருப்பதியை கிளப்பி விட்டு இந்த பின்ன குத்தி விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருப்பதியும் குத்துறாரு. அவருக்கு சரியா குத்தவே முடியல, கை நடுக்கும். உடனே ராதாவும் சிரிச்சுக்கிட்டு, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. இப்ப போலீஸும் அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு அந்த குரல் யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஊரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசியா திருப்பதி வீட்டுக்கு வராங்க. திருப்பதி வீட்டுக்கு வந்து கேட்கும் போது திருப்பதி வீட்டுல உள்ளவங்க எல்லாமே இந்த குரல் நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே திருப்பதியோட தம்பியும் சொல்றான், ஆமா நானும் கேட்டிருக்கேன், இது வந்து சாம்புவோட வயசு தான் அப்படின்னு இவன் ஃப்ரெண்டு பேரே சொல்றான். இப்ப போலீஸும் அந்த சாம்புங்கிறவனை கூட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோல உள்ள வாய்ஸும் இவனோட வாய்ஸும் மேட்ச் ஆகுதான் பாக்குறதுக்காக இவன் அதுல உள்ள மாதிரியே பேச சொல்றாங்க. இவனும் பேசுறான், ஆனா வாய்ஸ் மேட்சே ஆகல. அதுக்குள்ள இவனோட வக்கீல் வந்துடுறாரு. வந்து யாரை கேட்டு நீங்க இவரை கூட்டு வந்தீங்க, இவர் கொலை நடந்த அன்னைக்கு ஊர்லயே இல்ல, வீடியோ எடுக்கிறதுக்கு வெளியூர் போயிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போயிடுறாரு. இவங்களும் வேற வழி இல்லாம அமுச்சு வச்சிடறாங்க. இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் வருது. எஸ்ஐயும் அட்டன் பண்ணி பேசுறாரு. உடனே கமிஷனர் சொல்றாரு, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க சாத்தூர்ல, இத்தனை கொலை நடந்துட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே எஸ்ஐயும், இல்ல சார் நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கமிஷனர் சொல்றாரு, சீக்கிரம் அந்த கேஸை முடிக்கிற வழியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாரு. எஸ்ஐயும் இப்ப தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அனுதீப் சொல்றாரு, சார் நம்ம பிடிக்க வேண்டியது அக்யூஸ்ட,
தலையே இல்ல அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்காரு. உடனே எஸ்ஐயும் சொல்றாரு, அப்ப நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அனுதீபும் சொல்றாரு, சார் நம்ம ஊர்ல உள்ள எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு எஸ்ஐ சொல்றாரு, ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக ஊருக்கே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அனுதீபும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல உள்ளவங்க மொத்தம் இத்தனை பேரு, அதுல பெண்கள் குழந்தைகள்னு பாதியை கழிச்சிடுறாரு. மிச்சம் உள்ளவங்கல 30 வயசுல இருந்து 25 வயசுல உள்ளவங்க இத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான அக்யூஸ்டோட கால் சைஸ் 10, இதுக்குள்ள உள்ளவங்களை மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். அப்படி இப்படின்னு நம்ம கரெக்டா ரவுண்ட் பண்ணா 25 பேர் தான் வருவாங்க. அந்த 25 பேருக்கு மட்டும் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ்ஐயும் சொல்றாரு, இப்ப நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் 10 நாள் ஆகும் வரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சரி நம்ம வெயிட் பண்ணுவோம், வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 10 நாளைக்குள்ள எந்த கொலையும் நடந்துடக்கூடாதுன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பஞ்சாயத்து தலைவரும் இப்ப ஸ்டேஷனுக்கு வராரு. எதுக்கு வராருன்னு பார்த்தா இவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு போல, பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வராரு. வந்து எஸ்ஐக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம அனுதீப்பும் கரெக்டா வராரு. வந்து சொல்றாரு, ஏன் சார் இப்ப கல்யாணத்தை வைக்கிறீங்க, ஏற்கனவே இன்னும் கிரிமினல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே பஞ்சாயத்து தலைவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆயிட்டு சொல்றாரு, நான் 25 வயசுல பஞ்சாயத்து தலைவரான, இப்ப எனக்கு 45 வயசு ஆகுது, என் வீட்டு பொண்ணையே ஒருத்தர் தூக்கிடுவானா, எனக்கே நீ சொல்றியா அப்படின்ற மாதிரி நம்ம அனுதீப்பை பத்தி கேக்குறாரு. அதுக்கு அனுதீப் சொல்றாரு, இந்த டயத்துல நீங்க கல்யாணம் வச்சா ரிஸ்க் தான் சார், கொஞ்சம் புரிஞ்சுங்க, போஸ்ட்போன் பண்ணுங்க, கொஞ்சம் வெட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவரும் கேட்காம எனக்கு எல்லாம் தெரியும் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் அந்த தொட்டு கிளம்பி போறாரு. இப்ப நைட்டு காமிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாம் ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப திருப்பதி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவன் தம்பி எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ராதாவும் கரெக்டா வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னா நம்ம திருப்பதி ஆடாம அப்படியே சைலண்ட் ஆகுறாரு. அப்படியே இப்ப கல்யாண பொண்ணை காமிக்கிறாங்க. கல்யாண பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம ராதா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அனுதீபும் இப்ப சேஃப்டிக்காக பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு முன்னாடி 2 போலீஸ் போட்டிருக்காரு. பஞ்சாயத்து தலைவரும் இப்ப சீட்டு விளையாண்டுகிட்டே சொல்றாரு, கார் கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்கடானா முதராத்திரிக்கு வந்து காவ காத்துட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க உள்ள 2 போலீஸுமே ரொம்ப கடுப்பா வரானோ. அனுதீபும் இப்ப அந்த 2 போலீஸுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி எல்லாமே ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவனும் எல்லாமே ஓகே தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானோ. சொல்லிட்டு சொல்றானோ, கொலகாரம் வந்துருவாங்கிற டென்ஷனோட அங்க உள்ள என்ன நடக்குதுங்கிற கியூரியாசிட்டி தான் சார் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானோ. அதுக்கு அனுதீபும் சொல்றாரு, ஐயா ஃபோக்கஸ் ஆன் த டியூட்டி அப்படின்றாரு. இவனும் ஓகே சார்னு சொல்லிட்டு இவன் டியூட்டியை பார்த்துட்டு இருக்கானோ. அடுத்த நாள் காலையில அனுதீபும் அந்த 2 போலீஸுக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி கல்யாண பொண்ணு சேஃப் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் கேட்டுட்டு இருக்கும் போதே கல்யாண பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டும் வீட்டை விட்டு வெளில வராங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா கல்யாண பொண்ணு அவங்க ஃப்ரெண்டை வழி அனுப்பிச்சு விடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. இதை பார்த்த போலீஸ் உடனே அனுதீப் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கல்யாண பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னோன்னா நம்ம அனுதீப்பும் சான்ஸ் கொடுக்காதீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த 2 போலீஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கானோ. இப்போ ஒரு வழியா அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனு டீ குடிச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கானோ. இவனு டீ குடிச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு ட்ரெயின் ஒண்ணு கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகிற வரையும் பார்த்துட்டு இருக்கானோ. கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. கல்யாண பொண்ணை காணும். இவனோட பதறி போய் அந்த இடத்துக்கு ஓடி போய் பாக்குறானோ. கல்யாண பொண்ணு எங்கேயுமே இல்ல. உடனே அனுதீப்புக்கும் போன் பண்ணி சொல்றானோ. அதுக்குள்ள இந்த கொலகாரன் இந்த கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ள போட்டுறான். கல்யாண பொண்ணும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உன சும்மாவே விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 போலீஸும் அதுக்குள்ள தேடிக்கிட்டு அந்த சோளக்காட்டுக்குள்ளேயே வந்துடுறானோ. அதுக்குள்ள அந்த கொலகாரன் அந்த கல்யாண பொண்ணு கிட்ட உன் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு சொல்லுன்ற மாதிரி கேட்டு அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த 2 போலீஸும் அவனை பாத்துறாங்க. பார்த்தோன்னா அந்த பொண்ணை கொன்னுட்டு பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து அவங்க 2 பேர் மேலேயே விட்டு அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அனுதீப்பும் பின்னாடியே தான் வந்திருப்பாரு போல. இப்ப அவரும் அவனை விரட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவனும் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். கன்னெல்லாம் எடுத்து ஷூட் பண்றாரு. அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு காட்டுக்குள்ள பூந்து ஓடிட்டு இருக்கான். இவரும் காட்டுக்குள்ள பூந்து துரத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு கல்லு கிடைக்குது, அதை எடுத்து மேலேயே விட்டு அடிக்கிறாரு. அவன் மேல பட்டவனையே அடிபட்டு கீழே விழுந்துடுறான். உடனே ஓடி போய் யாருன்னு பாக்குறாரு, அது நம்ம திருப்பதியோட தம்பி. அவனும் சார் நான் பம்பு செட்டு திருட தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அனுதீபா அவனை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் எழுதிட்டு போறாரு. ஸ்டேஷன்ல அவனை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பஞ்சாயத்து தலைவர் கரெக்டா ஸ்டேஷனுக்கு வராரு. வந்தோடனே எஸ்ஐயும் லத்தியை கொடுத்து உங்க மனசு வலி தீர இவனை போய் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, அவனை அடிக்கிறதுக்குலாம் நான் ஒண்ணும் வரல, அவனை என் கூட அமுச்சு விடு, இந்த காசை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி 10 லட்சத்தை கொடுக்குறாரு. உடனே எஸ்ஐயும் அதுக்கு எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது சார், அவனை பிடிச்சது அனுதீப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பஞ்சாயத்து தலைவரும் டென்ஷன் ஆகுறாரு.
டென்ஷன் ஆகி ஒரு சின்ன பையனுக்குலாம் பயப்படுற என் பொண்ணை நான் எப்படிலாம் வளர்த்தேன்னு தெரியுமா? அவளை அவன் கொன்னுட்டான். ஒழுங்கா அவனை என் கூட அமுச்சு வச்சிரு. உன் பொண்ணுக்கு இப்படி நடந்தா நீ சும்மா இருப்பியா? அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உடனே எஸ்ஐயும் வேற வழி இல்லாம அவனை அவர் கூட அமுச்சு வச்சிடறாரு. இப்ப அனுதீப்பும் எஸ்ஐய புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கோர்ட்ல சரண்டர் பண்ண வேண்டிய அக்யூஸ்ட எவனோ காசு கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் கூட அமுச்சு வச்சிருக்கியே அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. எஸ்ஐயும் இப்ப உடனே டென்ஷன் ஆகி உனக்கு உன் ஃபேஷன் முக்கியம் தான், ஆனா எங்களுக்குலாம் என் குடும்பம் முக்கியம். எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு. அவங்களுக்குலாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாமா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காசுல இருந்து என் பங்கை நான் எடுத்துக்கிட்டேன். உங்க பங்கெல்லாம் நீங்க எடுத்துங்கிற மாதிரி அங்குள்ள போலீஸ்ல எல்லாம் சொல்லிட்டு போறாரு. போகும்போது சொல்லிட்டு போறாரு, இதை நீ எஸ்பிட்ட சொன்னீங்கன்னா எங்க குடும்பத்துல எல்லாம் நாங்க விஷம் குடிச்சு செத்துருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. இப்ப ராதாவும் திருப்பதியும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க அனுதீப பாக்க. இப்ப ராதா சொல்றாங்க, அவன் இந்த தப்புலாம் பண்ணிருக்க மாட்டான் சார். அவனுக்குன்னு அழகான பொண்ணு வீட்டுல காத்துட்டு இருக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருப்பதி சொல்றாரு, என் தம்பியை ஒரு தடவை கண்ணில் காட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப அனுதீப் சொல்றாரு, உன் தம்பி இங்க இல்ல, ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பஞ்சாயத்து தலைவரும் திருப்பதியோட தம்பிய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ராதாவும் திருப்பதியும் கரெக்டா அங்க வந்துடுறாங்க. வந்தோடனே என் தம்பியை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி திருப்பதி கேக்குறான். உடனே பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, என் பொண்ணு மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமா? அவளை கெடுத்து இவன் கொலை பண்ணிட்டான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தனோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன் இவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராதாவும் போய் காலில் விழுந்து, அண்ணா அவனை விட்டுருங்க அண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இவரும், உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போய் உங்க பொழப்ப பாருங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி அமுச்சு விட்டுறாரு. ராதாவும் திருப்பதியும் இப்ப ஊர்ல உள்ள எல்லா பெரிய ஆளுங்கள்ட்டையும் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, அப்பதான் அவர் என் தம்பியை விடுவாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் எவனுமே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறானோ. வேற வழி இல்லாம ஒரு வக்கீல போய் பாக்குறாங்க. அந்த வக்கீலும் 1,00,000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு, நீங்க எடுத்துட்டு வந்தாதான் நான் சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆக்கி ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அனுதீபும் இப்ப பஞ்சாயத்து தலைவர் கால் பண்றாரு. கால் பண்ணி சொல்றாரு, சண்டு உண்மையான கொலைகாரன் கிடையாது, கொலைகாரன் வேற ஆளு, ஏன்னா இப்ப இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பஞ்சாயத்து தலைவரும் டென்ஷன் ஆகி போனை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு வேகமா டிராக்டர்ல வந்துட்டு இருக்காரு. வந்து அப்பாவிய போய் ஒரு கொலைகாரன் ஆக்கிட்டியே அப்படின்ற மாதிரி நம்ம அனுதீப் கிட்ட தலைவர் கேக்குறாரு. இவரும், இல்ல சார் நாங்க எவ்வளவுதான் பிடிக்க ட்ரை பண்ணோம், ஆனா அவன் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொன்னோடனே ஒரு டென்ஷன் ஆகி எஸ்ஐய பலார்னு ஒரு அற விடுறாரு. உடனே எஸ்ஐயும், ஒரு போலீஸ்காரன் மேலே கைய வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போறாரு. அதுக்கு பஞ்சாயத்து தலைவரும், என்கிட்ட வாங்கின 10,00,000 முதல்ல எடுத்து வச்சுட்டு என் மேல கேஸ் போடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னோன்னே இவரும் அமைதியாயிடுறாரு. பஞ்சாயத்து தலைவரும் இப்ப திருப்பதியோட தம்பிய வீட்டுல விடுறதுக்காக திருப்பதி வீட்டுக்கு வராரு. வந்து அவனை விட்டுட்டு ராதாட்ட காசு கொடுக்குறாரு. இந்த மாதிரி இவன் நிலைமைக்கு நான் தான் காரணம், இவன் வேலைக்கு போற வரையும் இவன் செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காசு கொடுக்குறாரு. உடனே ராதாவும், நாங்க அழுக்கு துணி துவைக்கிறவங்க தான், அழுக்கானவங்க கிடையாது, கொலகாரங்களும் என் வீட்டுல கிடையாது, இந்த பணத்தை நீங்களே வச்சுங்க, உங்களுக்கு எலெக்ஷனுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. இப்ப அனுதீபம் அவங்க லவர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இந்த மாதிரி அந்த கொலகாரனை என்னால பிடிக்க முடியல, நான் எப்படிதான் பிளான் பண்ணாலும் அவன் எப்படியே தப்பிச்சிடறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் ஐடியா கொடுக்குறாங்க, ஏன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம அனுதீபம் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் அவன் என்ன தேடி வருவான், அப்ப அவனை ஈஸியா புடிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனுதீபம் இதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு வில்லேஜை காப்பாற்ற முடியாத ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டை எஸ்பி ஆகி காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி நாளைக்கு நியூஸ் வந்தா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம அனுதீபம், சரி நீ நாளைக்கே வா, நம்ம சாத்தூர்ல உள்ள கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அனுதீபம் இப்ப டிவில பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இன்னும் 1 வாரத்துல நான் அந்த ஊரை விட்டு கிளம்புறேன், அதுக்குள்ள இந்த ஊர்ல உள்ள மக்களோட பயத்தை எல்லாத்தையுமே நான் தீர்த்துட்டு தான் போவேன். இந்த ஊர்ல ஏற்கனவே 4 கொலை நடந்துருச்சு, 5வது கொலை நடக்க விட மாட்டேன். அந்த கொலைகாரனுக்கு நான் இப்போ ஒரு சவால் விடுறேன், இப்ப அடுத்த கல்யாணம் என்னோட கல்யாணம் தான், முடிஞ்சா உன்னோட ஆம்பளத்தனத்தை வந்து அங்க காட்டு, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி நேரடியாவே சவால் விடுறாரு. ஒரு வழியா சாத்தூர் கோயில்லையே அனுதீபுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. சப்போர்ட்டா ராதாவும் திருப்பதியும் இருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா கதவு இடுக்குலயே ஒரு பேப்பர் இருக்கு. பார்த்தா அந்த கொலைகாரன் தான் ஏதோ பேப்பர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் போல. நம்ம அனுதீபும் எடுத்து பாக்குறாரு. நம்பர் 5ன்னு போட்டு, இன்னைக்கு நைட்டு உன் ஒய்ஃபை தான் தூக்க போறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். இவரும் சவாலுக்கே சவால் விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.
அனுதீபும் இப்ப திருப்பதி கிட்ட காசு கொடுத்து எல்லா வேலையும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப அந்த காசு எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நைட்டு திருப்பதி உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. உடனே அவங்க பாட்டியும் கேக்குறாங்க, இவனுக்கு ஏது இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி நம்ம ராதாட்ட கேக்குறாங்க. ராதா சொல்றாங்க, அந்த சாரு கல்யாணத்துக்கு கொடுத்த காசை இவன் இந்த மாதிரி குடிச்சு அழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு கோவமா வீட்டுக்குள்ள போறாங்க. அவன் ஃப்ரெண்டு குடிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், போலீஸ்காரனோட ஒய்ஃப பத்தியா எவ்வளவு வெள்ளையா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி திருப்பதி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே திருப்பதி சொல்றான், ஆமாப்பா அவங்க வெளியே போக மாட்டாங்க போல, ரொம்ப அழகா இருந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவன் ஃப்ரெண்டு கிட்ட. இவன் ஃப்ரெண்டும் உடனே சொல்றான், இந்நேரம் அந்த போலீஸ்காரன் என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அனுதீபும் ஹீரோயினும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நம்ம எங்கெல்லாம் பிளான் பண்ணோம், டார்ஜிலிங், காஷ்மீர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிளான் பண்ணோம்ல. ஆனா கடைசியில நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடக்குது பாத்தியா, ஒரு சாத்தூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல நடக்குது. இதுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யம், நம்ம அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் அப்படியான்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப நைட்டு ராதாவை காட்டுறாங்க. ராதாவும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தண்ணி குடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப மேல இருந்து ஒரு பொட்டி ஒண்ணு உழுவுது. அந்த பொட்டியை போய் பாக்குறாங்க. அதுல பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸும் நகைங்களும் இருக்கு. அதுல ஒரு மோதிரம் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சந்தேகம் வருது. இது வந்து அந்த ஊர் தலைவர் பொண்ணு பிரியா போட்டிருந்த மோதிரம் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து அழுதுகிட்டே வெளில ஓடியாடுறாங்க. இப்ப பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த மோதிரத்தை காமிச்சு, இது பிரியாமோட மோதிரம் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா இது பிரியாவோட மோதிரம் தாங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. அந்த மாதிரி செத்து போன எல்லா பொண்ணுங்க வீட்டுக்கும் போயிட்டு அந்த நகையெல்லாம் காமிச்சு கேக்குறாங்க. ஆமா இது எங்க பொண்ணுங்களோட தானே அவங்களும் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே வீட்டுக்கு ஓடியாந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா திருப்பதியை காணும். உடனே அனுதீப்பு கால் பண்றாங்க. கால் பண்ணா போன் ரீச் ஆகல. இப்ப அங்க இருந்து அழுதுகிட்டே அனுதீப்பு வீட்டுக்கு ஓடுறாங்க. இப்ப அனுதீபும் காலைல கிளம்பி காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப திருப்பதியும் கரெக்டா வீட்டுக்கு வரான். வந்தோடனே இந்த மாதிரி அழுக்கு துணி எடுக்க வந்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உள்ள போய் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் உள்ள போய் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து சொல்றான், அழுக்கு துணி கொஞ்சம் அதிகமா இருக்கு சார், நான் துவைச்சு நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவரும் சரின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாரு. இப்ப இவர் போய் போன் எடுத்து பாக்குறாரு. ராதா கிட்ட இருந்து 47 மிஸ் கால் வந்திருக்கு. உடனே ராதாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணோன்னே ராதாவும் சொல்றாங்க, சார் நீங்க எங்க இருக்கீங்க, மேடம் வீட்டுல இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவரும் ஓடி போய் பாக்குறாரு. பார்த்தா அவங்க இல்ல. உடனே ராதா கிட்ட சொல்றாரு, ஸ்பூர்த்தி இங்க இல்ல ராதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் உடனே சொல்றாங்க, சார் அந்த கொலகாரம் வேற யாரும் கிடையாது, என் புருஷன் திருப்பதி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனுதீபும் இப்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்ப திருப்பதியும் வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. எப்படி இவர் வந்து அனுதீபோட ஒய்ஃபை கடத்தினாருங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மயக்கமடைய வச்சு துணி மூட்டையா கட்டி தூக்கிட்டு வந்திருப்பாரு. பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, அந்த பொண்ணுங்க கிட்டலாம் தப்பா நடந்து ஒருத்தன் கொலை பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அது யாருன்னு நம்மளுக்கு ஃபேஸ் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப காட்டுறாங்க, அது பண்ணது எல்லாமே நம்ம திருப்பதி தான். போலீஸும் இப்ப திருப்பதியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ராதாவும் வீட்டுக்கு ஓடியாந்து திருப்பதியோட சட்டை எல்லாத்தையும் எடுத்து நாய்கிட்ட மோப்பம் முடிக்க வைக்கிறாங்க. மோப்பம் முடிக்க வச்சு நாயை அவுத்து விடுறாங்க. நாயும் இப்ப தேடிக்கிட்டே ஓடுது. அவங்களும் அது பின்னாடியே ஓடுறாங்க. கரெக்டா அது ஒரு கிணத்துக்கிட்ட போய் நிக்குது. கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறாங்க. அந்த திருப்பதியும் அனுதீபோட ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இவங்களும் மேல இருந்து கத்துறாங்க, டே பாவி திருப்பதி அவளை விட்டுடா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவனும் டேய் மரியாதை நீ போயிடுறீ அப்படின்ற மாதிரி அவனும் அங்கேருந்து கத்துறான். இவங்களும் வெளில நின்றுட்டு யாராச்சும் இருந்தா வாங்கல எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இவனும் இப்ப கிணத்துக்குள்ள இருந்து மேல வந்துடுறான். ராதா கேக்குறாங்க, ஏன்டா பாவத்து மேல பாவம் பண்ற, அந்த 4 பொண்ணுங்களை ஏன்டா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு திருப்பதி சொல்றான், ஒன்னாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவங்களும் கேக்குறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ தான் என்ன ஆண்மை இல்லாதவனா ஆக்குன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறான். உடனே இப்ப பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க ராதா திருப்பதியோட ஃபர்ஸ்ட் நைட்ட. திருப்பதி சொல்லிட்டு இருக்காரு, உங்க அப்பா 3 மாசத்துக்கு முன்னாடி சாவலனா இந்த கல்யாணம் நடந்திருக்குமானே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராதாவும் சொல்றாங்க, உன் கனவு பழிச்சிருச்சு, என் கனவு நாசமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்தே இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ராதாவும் வெறுப்பா சொல்றாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு முதலிரவு தானே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. இப்ப திருப்பதி போய் அவங்கள கிஸ் பண்ண போறாரு. இன்னைக்கு நீ குளிச்சியா, முதல்ல பிரஷ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்டு அவரை அசிங்கப்படுத்துறாங்க. உடனே அவருக்கும் அவமானம் ஆயிருது. நம்ம நாளைக்கு முதலிரவு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி படுத்துறாரு. அப்புறம் சொல்றான், அது மட்டுமா, மாதவியோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பெட்ரூமை ரெடி பண்ணும் போது அங்க அவமானப்படுத்தின, அப்புறம் நாட்டு வைத்தியர் வீட்டுல அவமானப்படுத்தின, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கிற, ஒன்னாலதான் நான் இப்படி ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த 4 வருஷத்துல உன்னால நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, ஆனா இந்த பொண்ணுங்களால எனக்கு எல்லா சந்தோஷமும் எனக்கு திரும்பி கிடைச்சிச்சு. நம்ம பக்கத்து வீட்டு மாதவி கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு பாத்ரூம் போறதுக்காக நான் வெளில வந்தேன். அப்ப அவங்க வீட்டுல ஏதோ சவுண்டு கேட்டுச்சு.
என்னன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். அப்ப மாதவியோட ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டு இருந்துச்சு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு நானும் ஆம்பள தாங்கிறத. அதுக்கப்புறம் அவ வெளில வந்ததுக்கு அப்புறம் அவள தூக்கிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துகிட்டு அவ ஏதாச்சும் வெளில சொல்லிட போறா அப்படிங்கறதுனால அவளை கொலை பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் 4 பொண்ணுங்களையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொல்றான் நம்ம முதலிரவுல தோத்தனா அவங்க முதலிரவுல ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்ப ராதாவும் கெஞ்சி கேக்குறாங்க, இவளையாவது விட்டுரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனும் ராதாவை தள்ளி விட்டுட்டு வேகமா போயிட்டு இருக்கிறான். இப்ப ராதாவும் எவ்வளவு தடுக்க முயற்சி பண்றாங்க. பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து ராதா தலையிலேயே அடிச்சிடறான். அவங்களும் மயங்கி சேத்துல விழுந்துடுறாங்க. மயங்கி இருந்தவங்க கிளம்பி பக்கத்துல இருந்த மம்முட்டியை எடுத்துக்கிட்டு கிணத்துல குதிச்சு இப்ப நம்ம திருப்பதியோட தலைய வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போட்டிருந்த சீலைய நம்ம அனுதீபோட ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு அந்த தலையை எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. இப்ப ராதாவும் திருப்பதியை கொன்னதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம அனுதீப காட்டுறாங்க. அனுதீபும் அவங்க ஒய்ஃபும் இப்ப ஊருக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிரஸ்காரங்க வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை முடிப்பீங்க நாங்க நினைச்சு பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி எப்ப சார் எங்க ஊருக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அனுதீபும் சொல்றாரு, எஸ்பியா கூட வரலாம், கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட பார்ட் 2, அதாவது ஓதேலா பார்ட் 2 எப்பயோ வந்துருச்சு. அந்த படத்தை பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த படத்தை பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு பெஸ்ட் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.